அம்மா அந்த ரவுடி பேஷண்டோட போட்டோவை வாட்ஸ்அப் பண்ணிருக்கான். ஏய் சீக்கிரம் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணு. போட்டோல இருக்கிறது சஞ்சீவான்னு பாப்போம். இதோமா. ஏய் காட்ரி. இருமா. என்ன என்ன சரியாவே தெரியல. ஏய் என்னடி ஸ்ரீஜா இது? இந்த போட்டோல இருக்கிற முகத்துல கட்டு போட்டிருக்கு. முகம் சரியாவே தெரியலையேடி. சரி இரு, நான் வரேன். நல்லா ஃபுல்லா கட்டு போட்டு வச்சிருக்காங்களே. அம்மா அத காமி. ஏய் மூக்க பாரு ஸ்ரீஜா. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவன் சஞ்சீவ் தான். இல்லம்மா, இந்த நெத்திய பாரு. இது சஞ்சீவ் நெத்தி மாதிரியே இல்ல. இவன் வேற ஏதோ ஆளுமா. என்ன ஸ்ரீஜா இது? ஒரு ஆங்கிள் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவன் சஞ்சீவ் மாதிரி தெரியுது. இன்னொரு ஆங்கிள் பார்த்தா வேற ஆள் மாதிரி தெரியுதே. ஹாஸ்பிட்டல் இருக்கிறது சஞ்சீவா இல்ல வேற ஆளான்னு ஒரே குழப்பமா இருக்கேடி. இப்ப என்னடி பண்றது? அபி இன்னும் அரை மணி நேரத்துல டெல்லி போய் இறங்கிடுவா. இப்ப என்னடி பண்றது? இப்போ யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதுதான். என்ன ஸ்ரீஜா சொல்ற? ஆமா. அபி மட்டும் ஹாஸ்பிடலுக்கு போய் பார்த்து அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிறது சஞ்சீவா இருந்தா என்ன பண்றது? நமக்கு தான் ப்ராப்ளம். ஹாஸ்பிடல்ல இருக்கிறது சஞ்சீவோ இல்லையோ, நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான் நம்ம சஞ்சீவையும் அபியையும் சேர விடாம தடுக்க முடியும். சரியா சொன்ன ஸ்ரீஜா. பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடு. சொல்லுங்க மேடம். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ அதை செய்வியா? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவேன் மேடம். என்ன பண்ணணும்? நீ ஹாஸ்பிட்டல்ல போட்டோ எடுத்தே ஒரு பேஷண்ட், அவனை யாருக்கும் தெரியாம கிட்னாப் பண்ணணும். கிட்னாப்பா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, கிட்னாப் தான். நீ போட்டோ எடுத்த பேஷண்ட கடத்திட்டு அதே பெட்ல வேற ஒரு பேஷண்ட படுக்க வைக்கணும். ஏன் மேடம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்றத மட்டும் நீ செய். நீ கேக்குற பணத்தை நான் தரேன். சரிங்க மேடம், நான் பண்றேன். உடனே பண்ணணும். இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல பண்ணணும். புரியுதா? டிகே மேடம். ஹே அபி, சஞ்சீவையும் உன்னையும் நான் ஒன்னு சேர விட மாட்டேன்டி. தங்கச்சி, உனக்கு கால் பண்ண இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி நாம டெல்லி வந்துட்டோன்ற விஷயத்த சொல்லுமா. சரிண்ணா. ஹலோ, நான் அபி பேசுறேன் சார். அபியா? அதான் சார், இன்னைக்கு மார்னிங் எனக்கு கால் பண்ணி என் ஹஸ்பண்ட பத்தி சொன்னீங்களே. ஓ, அந்த சஞ்சீவ் கேஸ்கா? பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண வர சொல்லியிருந்தானே. ஆமா சார். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? சார், நீங்க சொன்ன மாதிரி நானும் என் அண்ணனும் டெல்லிக்கு வந்துட்டோம். இப்போ டெல்லி ஏர்போர்ட்ல தான் சார் இருக்கோம்.
எங்க வரணும்னு சொன்னீங்கன்னா நாங்க அங்க வந்துருவோம் சார். மேடம் பேஷண்ட் டெல்லி ஜிஹெச்ல இருக்காரு. நீங்க நேரா ஜிஹெச்க்கு வந்துருங்க, நான் அங்க வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தங்கச்சி, இன்ஸ்பெக்டர் என்னம்மா சொன்னாரு? நம்மள டெல்லி ஜிஹெச்க்கு போக சொன்னாருன்னா அவரும் அங்க வந்துடுறாராம். சரிம்மா, வாமா போலாம். சார், சஞ்சீவ் கேஷ் விஷயமா அபி டெல்லி வந்துட்டாங்களா? நாம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். ஓகே சார். அபி சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. போயிட்டாளான்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அபி ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். சமந்தி, எப்படி இருக்கீங்க சமந்தி? நான் நல்லா இருக்கேன் சம்மந்தி. நீங்க? நல்லா இருக்கேன் சமந்தி. அபி அபி எப்படி இருக்கா சமந்தி? நல்லா இருக்காளா? அபிய பார்க்க நானும் அவரும் வீட்டுக்கு வரணும்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா ஏதாவது ஒரு வேலை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. இந்த வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரும். ஆமா, கால் பண்ணீங்களே, முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி. நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க ஃபோன் பண்ணேன். அப்படியா? சரிங்க சமந்தி, அபிய கொஞ்சம் பாத்துக்கோங்க. அபி தூங்கிட்டு இருக்கா சம்மந்தி. அப்படிங்களா? சரிங்க சமந்தி, அப்புறமா ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்க சம்மந்தி. அபியும் காலையும் கிளம்பி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. எவ்வளோ டிராபிக்கா இருந்தாலும் அவ இந்நேரம் அம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கணுமே. அப்ப அபி அம்மா வீட்டுக்கு போகலையா? அபி எங்க போனாலும் என்கிட்ட சொல்லாம போக மாட்டாளே. எங்க போயிருப்பா? டாக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிடலாம். ஓகே சார். இவனை எப்படி கடத்துறது ஒன்றும் புரியலையே. சார், இது ரெஸ்ட் ரூமா? இல்ல சார், இது ஸ்டாஃப் ட்ரெஸ்ஸிங் ரூம். ஓ, ஓகே ஓகே. நம்மளும் போய் ட்ரெஸ்ஸை மாத்திர வேண்டியதுதான். வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன இந்த பக்கம்? உங்களை பக்கத்துல வந்திருக்கோம் டாக்டர். அப்படியா? வாங்க கேபின் போலாம். வாங்க போலாம்.
அப்பாடா போயிட்டானுங்க. சொல்லுங்க சார், எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அன்ஐடென்டிஃபை பேஷண்ட் அடையாளம் காட்டுறதுக்காக அபின்னு ஒருத்தர் வராங்க டாக்டர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அண்ணா அங்க கேக்கலாம். ஆ இந்த பேஷண்ட் முகத்துல இருக்கிற பேண்டட் மாதிரியே பொணத்தோட முகத்திலையும் பேண்டட் இருந்தா மட்டும்தான் பேஷண்ட்டை இடம் மாத்தினது ஹாஸ்பிட்டல்ல இருக்க யாருக்கும் தெரியாது. நல்ல வேளை இவனுக்கும் அவன மாதிரி பேண்டட் போட்டாச்சு. இனி யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அப்பாடா. இங்கதானே இன்ஸ்பெக்டர் நம்மள வர சொன்னாரு. அண்ணா அத்தை ஃபோன் பண்றாங்க. ஏதாவது பேசி சமாளி தங்கச்சி. நாம வெளியில இருக்கிற விஷயம் மட்டும் அக்காவுக்கு தெரியக்கூடாது. சொல்லுங்க அத்தை. அபி எங்கம்மா இருக்க? அத்தை நான் வீட்ல தான் அத்தை இருக்கேன். எப்பம்மா வீட்டுக்கு போன? அது வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு அத்தை. அம்மா அப்பாவை பார்த்துட்டு அவங்க கூட பேசிட்டு இருந்தேனா, அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல முடியல அத்தை. சரிம்மா, நீ எப்ப வீட்டுக்கு திரும்பி வருவ? வீட்டுக்கு திரும்ப நைட்டு வந்துருவேன்னு சொல்லு. நைட்டு வந்துருவோம் அத்தை. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். சரிங்க அத்தை. அபி என்கிட்ட ஏன் போய் சொல்றா? சூப்பர் தங்கச்சி, எப்படியோ அக்கா கிட்ட மாட்டிக்காம ஒரு வழியா சமாளிச்சிட்ட. அண்ணன், அத்தை கிட்ட போய் சொல்லி அவங்கள ஏமாத்துறதும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. ஏதோ தப்பு பண்றோமோன்னு தோணுது. நாம பண்ற தப்பெல்லாம் அக்கா நல்லதுக்காக தானே தங்கச்சி. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு.
யாரும் நான் இன்ஸ்பெக்டர் சொல்ற அபின்றவங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்திருக்காங்க டாக்டர். Okay. அவங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவும் மலையில இருந்து கீழே விழுந்துட்டா சொன்னாங்க சார். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். சார் நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வந்துட்டோம் சார். நானும் ஹாஸ்பிட்டல் தான் மேடம் இருக்கேன். ரூம் நம்பர் 401 எங்க இருக்குன்னு கேட்டு அங்க வந்துருங்க. ஓகே சார், தேங்க்யூ. அண்ணா ஆ. இன்ஸ்பெக்டர் ரூம் நம்பர் 401 எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வர சொன்னாருண்ணா. சரி தங்கச்சி. இந்த சைடு தான் 400 வரும்னு நினைக்கிறேன். அப்போ 401 எங்க? அண்ணா அங்க இருக்கு 401. சரி வா தங்கச்சி. டாக்டர் அபி வந்துட்டாங்களா? வாங்க டாக்டர். போலாம் வாங்க.